சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திரு இதயத்துல்லா, காங்கிரஸிலிருந்து. இதயத்துல்லா சார், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். தேர்தல் முடிவு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துமோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பல சேனல்கள் அவங்களுடைய கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் வெளியான எல்லா கணிப்புகளுமே இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் குறைவாக தான் இருக்குது, இடங்கள் குறைவாக தான் கிடைக்கும், ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தான் காட்டுது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அங்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்க மாதிரி காட்டுது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அதாவது பொதுவாக தேர்தல் கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையை சொல்வது, சில நேரங்களிலே அவையெல்லாம் தோற்று போவதையும் நாம் பார்க்கிறோம். சரி, அதனால கருத்து கணிப்புகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் எடுக்கிறாங்க. கடந்த முறை காங்கிரஸுக்கு பல மாநிலங்களில் ஆதரவு இருந்ததாக நம்ம கருத்து கணிப்பு பார்த்தோம். நடந்தது என்ன? காங்கிரஸுக்கு எதிரான ஒரு சூழல் வந்தது. இதில் முக்கியமாக 3 தொலைக்காட்சிகளில் உங்களுக்கு தெரியும், நியூஸ் 18 யாருடைய ஆதரவு என்பது நமக்கு தெரியும். அங்கே உள்ள நியூஸ் 18 என்பது அம்பானி அவருடையது. ஏன்னா அம்பானியை பற்றி தான் எதிர்ப்பாக சமீபத்தில் பேசப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் நவ்ங்கிறது நமக்கு தெரியும். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய சேனல் எல்லாமே போன முறை ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆதரவாக நிலைப்பாடு இருந்தது சார், தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பெரும்பாலும் அந்த எதிராகத்தான் நடக்கிறதுன்னு நான் சொன்னேன். அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ இல்லை, பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, கடந்த முறையும் அதே போல அவங்க வெளியிட்டு இருக்கணும் இல்லையா? ஹரியானா சட்டமன்ற கடந்த முறை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போவாது ஏதோ ஜார்க்கண்ட்லயாவது ஜெயிச்சுட்டு போட்டுங்கிற மாதிரி 2 இதில் அதே டைம்ஸ்னாவும் 18 சொல்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவையெல்லாம் ஒரு மாயஜாலம். என்ன மாயஜாலம்னு சொன்னா, தேர்தல் கருத்து கணிப்புக்கு அப்பால் பட்டு என்ன நடக்குது? இன்றைக்கு தேர்தல் கமிஷன் என்பது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய புகார்களை கிடப்பில் போடுவதாகவும் அதே போன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்லாம தேர்தல் முடிவுகளில் கூட தேர்தல் கமிஷன்கள் தவறு செய்தா சொல்றோம். நான் சொல்றது நாளைக்கு காங்கிரஸ் வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். நான் பொதுவாக கருத்து கணிப்பை பற்றி சமீபத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் மக்களுடைய பேச்சு, நாங்களெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம், பாஜக ஜெயிக்குது, நாங்கள்லாம் பொட்டனை அழுத்தம்னு சொல்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் இது இன்றைக்கு சமீப காலமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் வாக்குச்சீட்டில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இதுவரை காங்கிரஸ் கூட அதை சொல்லலை. இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தான் அது சொல்லுது. இன்றைக்கு தேர்தல் கமிஷன் பாஜகவுக்கு ஆதரவான வகையிலே தேர்தல் வெளியிடுவது, தேர்தலுடைய இதை வெளியிடுவது, அந்த நாள்களை வெளியிடுவது. அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகு கூட ஒரு பாஜக சமீபத்தில் பிடிபட்டிருக்காரு. அதாவது 5 கோடி ரூபாய் ஒரு இடத்துலையும் 7 கோடி ரூபாயும் பணம் கொடுக்கும்போது பிடிபட்டிருக்காரு. இதை நீங்க தேர்தல் கமிஷன்ல போய் சொன்னா தேர்தல் கமிஷன் செய்யறதில்ல. முதல்ல தேர்தல் முறைகளை பற்றியும் தேர்தல் கமிஷனை பற்றியும் பேசுவோம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் பார்த்து காங்கிரஸ் எங்கேயாவது ஜெயிக்கணும்னு விரும்பினா ஜெயிக்கலாம். தேர்தல் கமிஷன் எங்கே விரும்பும்? பாஜக எங்கே விரும்புதோ அதுதான் விரும்பும். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு தேர்தலில் நடைமுறைகளில், தேர்தல் கமிஷனுடைய நடைமுறைகளில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்குவோம். மகாராஷ்டிராவில் கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 48 இடங்கள் யாருக்கு? அந்த மகாராஷ்டிரா மொத்த இடங்கள், அதில் வெறும் 15 இடங்களை தான் பாஜக வென்றது. பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியோட பாஜகவுடைய கூட்டணி 15 இடங்கள்ல 7 இடம் 1, 8 இடம் 1, 2 வென்றார்கள். அஜித் பவார் மிகவும் பின்தங்கி விட்டார். இதுதான் நடந்தது. மீதி இடங்கள்ல காங்கிரஸ் வென்றது. என்ன நடந்தது? வென்ற உடனே அதுவரை இலவசம் கூடாது, இலவசம் தேவையில்லை என்று சொன்னவர்கள் பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து செயல்பட்டு விட்டார்கள். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தோல்வி நமக்கு பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல
சட்டமன்றத்தில் மிக பலகீனமானது. பாராளுமன்றத்திலேயாவது நீங்க பிரதமர் மோடி அவர்களுடைய தேர்தல்னு வாக்கு போட்டாங்க. அப்படி இருந்தும் 15 இடங்கள் தான் அவங்க வென்றாங்க. அதற்கு முந்தைய நேரத்துல எல்லாம் பாஜக அதிகமான இடங்களை வென்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இது பாஜகவுக்கு ஒரு வகையில் சாதகமாக இருக்கலாம். ஏன்னா சமீப காலமாக அந்த 1500 ரூபாய் வாங்கிய பெண்கள் இருக்காங்கல்ல, பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி சொன்னாங்கன்னா, ஏக் ஹே தோ, நாமெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் நம்மெல்லாம் சேஃபாக இருப்போம்னு சொல்லி முஸ்லீம் விரோத பேச்சுக்களையும் நிறைய பேசினாங்க. இந்த முஸ்லீம் விரோத பேச்சை நான் மகாராஷ்டிரா பற்றி சொல்லிட்டு வர்றேன். பாஜகவில் சமீபத்தில் இணைந்த அசோக் சவான் எதிர்த்தாரு. பங்கஜ் முண்டேங்கிற பாஜக தலைவரும் இப்படி முஸ்லீம் விரோதமாக பேசக்கூடாது, சிறுபான்மை விரோதமாக பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது ஒரு புறம். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தெலுங்கானா முதல்வர் என்ன சொன்னாரு, எப்படி நம்ம டீப்பா நம்ம பேசுவோம். முதற்கட்டமா அந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் அங்கே கருத்து கணிப்புகளை தாண்டி காங்கிரஸ் வெற்றி வரும் என்பதை நாம சொல்லலாம். அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 10%, 5%, 8% ஆட்டோ மீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி தேர்தல் அந்த மெஷின்ல அவங்க தவறு செய்வதாக இன்னைக்கு பிரபலமாக பேசப்படுகிறது. பல பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் வந்துச்சு. அப்ப அதையும் தாண்டி வெற்றி பெற்றால்தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடியும். ஒரு 10 விழுக்காடு பாஜகவுக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்கும் போதே, ஓட்டு எண்ணிக்கை இல்லை, ஓட்டு பதிவு நடக்கிறதுக்கு போதே அவங்களுக்கு கிடைச்சிருது. அதுக்கு பிறகுதான் 2 பேரும் என்ன சமபலமா கூடுதல் பலமாங்கிற நிலைமை இன்னைக்கு சமீப காலமாக தேர்தல் கமிஷனுடன் கூட்டணி வைத்திருப்பதால் பாஜகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உண்மை. அந்த உண்மை நம்ம கண்ணால பார்த்தோம். உங்களுக்கு ஹரியானாவில், இது சண்டிகர்ல நடந்த ஒரு தேர்தலில் கூட எந்த அளவுக்கு வெற்றி பெற்றவர்களை தோல்வியுற்றவர்களாகவும், தோல்வியுற்றவர்களை வெற்றி பெற்றவர்களாகவும், அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து தேர்தல் கமிஷன் எப்படி உதவியது, பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று எப்படி அந்த உண்மையான நிலை மாறியது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய தேர்தல் முறையை உலக நாடுகள் அதாவது கேலி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதேதுல்லா சார், இப்போ அந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்று வந்தவர், அது மக்கள் மத்தியில எதிரொலிக்கும் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சாதகமான ஒரு சூழல் அமைஞ்சதாங்க. ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க, அவரு பாஜகவுடைய வழக்கம் போல ஐடி இடி மூலமாக எப்படி இந்தியா முழுக்கும் தலைவர்களை கைது செய்தார்களோ அது மாதிரி நடந்தது. நீதிமன்றம் அவரை வெளியே விட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, அண்ணன் தம்பி மாதிரி பாஜக நல்லிணக்கமா இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்றாரு. மகாராஷ்டிராவில் ஒரு சீட்டு கூட பிஜேபி சிறுபான்மைக்கு கொடுக்கல, நம்பர் 1. அதே மாதிரி ஷிண்டேவுடைய கட்சி கொடுக்கல, அஜித் பவாருடைய கட்சி ஓரிரு இடங்களை கொடுத்துருக்கு. இவ்வளவுதான் நடந்திருக்கு. வேற வழி இல்லை. அவர் மதசார்பற்ற கட்சின்னு தன்னை காமிச்சுக்கிறங்கிறக்காண்டி கொடுத்துருக்காங்க. இங்க எங்கே நீ எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, மாநில நலன்கிறாரு. என்ன மாநில நலன்? எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக வரி வருவாயை கொடுக்குதோ அந்த மாநிலங்களுக்கு எதையுமே கொடுக்காம அதை பூரா பிஜேபி ஆட்சி நடக்கிற மாநிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் மாநில நலனா இல்லை இந்திய நலனுக்கு எதிரானதா? அதனால அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பொய். மூணாவது, இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை நீங்க ஆரம்பத்தில் நமக்கு வந்து கருத்து கணிப்பு ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறதாக நமக்கு ஒரு சில கருத்து கணிப்பு வந்துச்சு. இப்ப அவங்களே என்ன பண்றாங்க, மாற்றி சொல்றாங்க. இதுதான் உண்மை. அதனால இப்ப மேல இருந்து ரிங் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க, அதுதான் நடக்குது. இதுதான் உண்மையை ஒழிய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எது எப்படி இருந்தாலும். நான் தேர்தல் கமிஷன்ல என்ன சொல்றேன்னா, 5 to 10 விழுக்காடு இடங்களை வந்து அவங்க கூடுதலாக நீங்க சொன்னீங்க. தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு பாஜக என்ன சொல்றாங்களோ, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்களோ அதன்படி இதெல்லாம் செயல்படுறாங்க நீங்க சொல்றீங்க. இப்போ ஒருவேளை இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்த்து போய் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமான சூழல் அமைக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதைத்தான் இவ்வளவு விளக்கமா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த 10 விழுக்காட்டுக்கு மேல காங்கிரஸ் எடுத்தா தான் வெற்றி பெற முடியும். அதையும் தாண்டி வெற்றி பெறும்போது ஒரு 30 விழுக்காடு 2 கட்சி எடுக்கிறான்னு வச்சுக்கங்களேன், ஒரு 40 விழுக்காடு
அந்த 30 விழுக்காடுல பாஜகவுக்கு ஒரு 10 கூட கிடைச்சிருது. இதை தாண்டி ஒரு 20 விழுக்காடு எடுத்தா தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடியும். இப்ப நிலைமை என்னன்னு சொன்னா, பல தொகுதிகளில் நீங்க 5ல இருந்து 10 விழுக்காடு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதை இவங்க என்ன பண்றாங்க, ஆட்டோமீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி. என்ன மக்களுக்கு புரியணும்ல, அதுக்காண்டி இந்த வார்த்தையை சொல்றேன். தேர்தல் கமிஷன் இவர்களுக்கு அந்த மாதிரி உதவுகிறது. அதனாலதான் பல நேரங்களில் வாக்கு பதிவுக்கும் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். முந்தைய பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. இதை தாண்டி தான் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டிய காங்கிரஸ் கூட்டணி தோல்வியுற்றதுன்னு உலகமே பேசுச்சு. அதனால நாங்க சொல்வது, திரும்பவும் சொல்றது, நாங்கள் இவர்களை விட 15 விழுக்காடு எடுத்தா தான் நாங்க 5 விழுக்காடுல ஜெயிக்க முடியும். 10 விழுக்காடுக்கு கீழே எடுத்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதாவது 10 விழுக்காடு எடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்தை இவர்களுடைய தேர்தல் கமிஷன் வைக்கிறதன் காரணமா தான் வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் 10 விழுக்காடு வித்தியாசம் இருக்குது. இதை நம்ம பார்க்கிறோம். கடந்த தேர்தல் உத்தரப்பிரதேசத்துல எல்லா தொகுதிகளிலும் ஒரே எண்ணிக்கை தான் தேர்தல் முடிவா வந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட தவறுகளை தேர்தல் கமிஷன் சமீப காலமாக செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆகிய நாங்கள் கூட இந்த தேர்தல் எந்திரத்தை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீப காலமாக இந்த வெளிவரக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது தேர்தல் மிஷினை நம்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. நாங்க வெற்றி பெற்றோம்னா, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னார், அவரு தமிழ்நாட்டில் எப்படி வெற்றி பெறாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாநிலத்துல நாம வெற்றியை காமிக்கணும், எந்தெந்த மாநிலத்தில் தோல்வியை காமிக்கணும். எங்கெல்லாம் பாஜக பலமா இருக்கோ அங்கேதான் இந்த வேலையை செய்ய முடியும், செய்வார்கள். மற்ற இடங்களில் அவங்க செய்ய முடியாது. அப்படியே செய்தால் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. அந்த 10 விழுக்காடுக்கு அதிகம். உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்த வாக்குகள் 5 லட்சம் 4 லட்சம் வித்தியாசம் எடுத்துச்சு. இந்த தடவை குறைஞ்சிச்சு. அந்த சந்தேகம் வருது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்கலையே சார். நீங்க அவங்க தவறாக கையாளதான் சொல்றேன் வராங்கன்னா பெரும்பான்மை கொண்டு வந்திருக்கலாம். 147 இருந்து 160 வாங்க வேண்டியவங்க 247 எடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இது போன்ற ஒரு விஷயம் தான். இதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க மக்கள் கேட்கிறாங்க, நீங்க வாக்கு சீட்டு முறைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. மக்களே விரும்புறாங்க. உலகத்துல, அதாவது ஜெர்மனி எவ்வளவு பெரிய தொழில் நுணுக்கம் உள்ள நாடு, தொழில்நுட்பம் உள்ள நாடு. அமெரிக்கா எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப நாடு. அங்கெல்லாம் ஏன் தேர்தலுக்காக மிஷினை பயன்படுத்துவதில்லை? அங்க மக்கள் தொகை குறைவு, வாக்காளர் எண்ணிக்கை குறைவு, நடைமுறைகள் ரொம்ப பெருசா. நான் கேட்கறது ஆக்சுவலா பயன்படுத்த வேண்டியவர்கள் அவர்கள் தான். யார் பயன்படுத்தணும்? இது போன்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அவங்க தான் பயன்படுத்தணும். அவங்களே அது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அளவு தான் உலகத்துல பல நாடுகள் நாங்க அதை எடுத்துட்டோம்னு சொன்னாங்க. கொண்டு வந்து எடுத்திருக்காங்க, கொண்டு வராம இல்லை. சார் இதேதுல்லா சார், இப்போ கடந்த காலம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரிதான் காங்கிரஸும் கூட்டணியும் சரி, பாஜக கூட்டணியும் சரி, அங்க பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். இப்போ முதலமைச்சர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள். ஒரு தெளிவான கேள்வி நீங்க கேட்டீங்க. கடந்த முறை எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் கூட ஒரு உடைத்து வந்த ஒரு கூட்டணி கட்சியை இணைத்து கொண்டு அவர்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள், பிடித்தார்கள். இதுதான் நடந்தது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, 288 இடங்கள்ல 140 இடங்களை பிஜேபி பெற்று விட்டது. அது மிரட்டி வாங்கினாங்களா, எப்படி வாங்கினாங்களா, விரட்டி வாங்கினாங்களா, நமக்கு காலம்தான் பதில் சொல்லும். காரணம் என்னன்னு சொன்னா, ஷிண்டேயை வேற வழி இல்லாம அவங்க சிஎம்மா வச்சிருந்தாங்க. அப்ப 140 இடங்களுக்கும் போது அதிகமான கூட்டணி உள்ள இடம் அந்த கட்சி தான். அஜித் பவாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் குடும்பத்தில் குழப்பம் செய்தது மட்டுமல்ல, ஒரு மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு காலம் இருந்த ஒரு பிஜேபிக்கு ஆதரவு அளிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்கே உங்களுக்கு மகாராஷ்டிராவில் உதாரணமாக பாஜக வெற்றி பெற்றால் பாஜக தான் ஆட்சி அமைக்கும், அவர்கள்தான் முதல் மந்திரி ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு. சிக்கல் நிச்சயமாக சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப சமீபத்தில் ஷிண்டேக்கு அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அஜித் பவார் ஒரு தகவலை சொன்னார், உங்களுக்கு தெரியும். நல்ல என்ன தகவல் சொன்னார்னா, கடந்த தேர்தலின் போது அதானி வீட்டில் நடந்தது,
அஜித் பவார் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தேசியவாத காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, ஆனா தேசியவாத காங்கிரஸ் ஒத்துக்கறல, சரத் பவார் அதுக்கு ஒத்துக்கறல. அப்ப ஒரு தொழிலதிபர் அதானிக்கு இந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளங்களை அவங்க அள்ளி கொடுப்பதற்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அதானி இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பது வெளியே வெட்ட வெளிச்சமாக வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அவங்க எவ்வளவுதான் வந்து ஒரு 5 அல்லது 10% அவங்க கூடுதலாக தேர்தல் கமிஷன் வச்சாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்குள்ள காரணங்களை சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய மராத்தா சமூகம் 2 கட்சியும் புறக்கணிச்ச ஒரு நேரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால காங்கிரஸ் கூட்டணியும் புறக்கணிச்சு, பிஜேபி கூட்டணியும் புறக்கணிச்சு. ஆனா சமீபத்தில் என்ன நடந்துச்சு? பிஜேபி கூட்டணி வந்து விடவே கூடாது, காங்கிரஸ் கூட்டணி வந்தாலாவது நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. 2வது, இந்த 4% இடஒதுக்கீடு மாதிரி முஸ்லீம்கள் வாக்குகள் வந்து முன்பு அதை பிரிப்பதற்கு மஜ்லிஸ் கட்சி உவைஸ் இருந்தது. அதற்காக ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இந்த தெலுங்கானாவில் இடஒதுக்கீடு இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்க மாதிரி, கர்நாடகாவில் இடஒதுக்கீடு இருக்க மாதிரி அங்கே இடஒதுக்கீடு வரப்போகுது. அப்படி பல்வேறு காலகட்டங்கள் மட்டுமல்ல, கேஸ் விலை 450க்கு தருவதாக ராஜஸ்தானில் சொன்னோம், செஞ்சோம். அதை இங்கேயும் செய்ய போகிறோம். எங்கேயும் செய்ய போகிறோம், மகாராஷ்டிராவிலையும் செய்ய போகிறோம். அதே மாதிரி மகளிருக்கான உதவி, இலவச பஸ் பயணம், இப்படி பல திட்டங்களை அங்கே காங்கிரஸ் கூட்டணி கூறியிருக்கிறது. அதனால் பெரும்பாலான வாக்குகள் இந்த கருத்து கணிப்பையும் தவிடுபடியாக்கி காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த அஜித் பவார் பிரச்சனை மட்டுமல்ல, பங்கஜ் முண்டே பிஜேபி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அசோக் சவான் இப்போ பிஜேபியில் இருக்காரு. முஸ்லீம் விரோத போக்கை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லீம்களை தனித்து பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கவர்களும் எதிர்க்கிறார்கள். இவையெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வாரியத்தில், சிறுபான்மை வாரியத்தில், அங்கே முஸ்லீம்களுக்கு அடுத்த இடத்துல கிறிஸ்தவர் இருக்காங்க. ஒரு இடம் கூட ஒதுக்கல ஷிண்டே ஆட்சின்னு சொல்லி கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த சங்கமே, அகில இந்திய கிறிஸ்தவ சங்கமே இந்த தேர்தலிலே பிஜேபிக்கு ஆதரவளிக்க கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க. காரணம், ஒரு உறுப்பினர் கூட அவங்க நியமிக்கல. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இப்படி பல்வேறு காரணங்கள், விவசாயிகளுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு விலை கிடைக்கல. காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிய விலை கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். 2 விஷயம்தான் இங்கே. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மராத்தா இடஒதுக்கீடு, அதே போன்று இந்த விவசாயிகள் பிரச்சனை, இவையெல்லாம் விவசாயிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பலமா இருக்கிறாங்க. இவ்வளவு பலமா இருந்தும் கூட நாங்க பாஜகவோட மேலும் 10 விழுக்காடு அதிகமாக எடுத்தால்தான் நாங்கள் வெற்றியை செல்ல முடியும். அதையும் நாங்கள் செய்வோம். இந்த முறை வெற்றி பெறுவோம். மகாராஷ்டிராவில் ஏன் பாராளுமன்ற தேர்தலில் 3இல் 1 பங்கு இடம் கூட உங்களால் வாங்க முடியல? அங்கேதான் சட்டமன்றம் நடக்குது. அதை பற்றி பேசுறதை விட்டுட்டு இந்தியா முழுவதும் நாங்கள் மைனாரிட்டி ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாரு. 2வது, முதல்வர், அவங்க 2 முதல்வர் சொல்றாரு, நாங்கள் 3 கட்சியும் சேர்ந்து 1 முதல்வர் தான் நாங்கள் நிறுத்த போறோம். நாங்க தான் சொல்றோம். வேல்முருகன், இப்போ இந்த சிக்கல் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு இல்லையா? இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அதிக இடங்கள் அவங்க போட்டிடுறாங்க. இருந்தாலும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் அதே போல தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா அவங்க கூட்டணியோட அமைச்சு போட்டிடுறாங்க. இந்த சிக்கல் 2 கட்சிக்கு இருக்குல்ல? இல்லை, பேசிக்கலி 2 கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் எண்ட் ஆஃப் த டே எது தீர்மானிக்க போறாங்கன்னா, எந்த பிஜேபியை வந்து தோற்கடிக்கக்கூடிய வலுவான அமைப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிவசேனாவா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய என்சிபி கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் வந்து கூடி முடிவெடுப்பாங்க. இது வந்து திரும்பவும் சொல்றேன், இந்த சிஸ்டத்துல ஏற்கனவே முடிவெடுத்து ஏற்கனவே சிவசேனாவுக்கு நாங்கள் முதல் மந்திரி பதவி கொடுத்துருக்கோம் இல்லையா? புதுசா இல்ல, கொடுத்து வந்து பிரிவினைய தீர்மானம் போட்டது முஸ்லீம் லீக்குக்கு முன்னால RSS. ஆக பாகிஸ்தான் பிரிந்ததுக்கு காரணம் RSSும் பஞ்சாபி தான். சரி, பொறுத்து பார்க்கலாம். இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் அப்படி நடக்கிறதா, மாற்றம் ஏற்படுதா என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 3 பேருக்கும் மிக்க நன்றி.